அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: அயர்லாந்தின் மிக இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அயர்லாந்தின் மிக இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பாருங்கள், சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வயது 37. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் யாருன்னா லியோ வராத்கர் அப்படிங்கிறவர் தான். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் தான் அவர், லியோ வராத்கர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அயர்லாந்து நாட்டோட தலைநகர் என்ன? டூப்ளின். ஸோ அங்கே தான் அவங்களுடைய ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக்கிட்டாங்க சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவர். இரண்டாவது வினா: பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை என்ற தீர்ப்பு எங்கு வழங்கப்பட்டுள்ளது? பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசோட கடமை அப்படிங்கிற தீர்ப்பு எங்கே வழங்கியிருக்காங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வெளில வர அந்த கரியாமலை வாயோட அளவை கட்டுப்படுத்தணுங்கிற நிறைய விஷயங்கள் உள்ள தீர்ப்பில் வந்திருக்கு. ஸோ ஐரோப்பிய மனித உரிமைகள் நாடாளுமன்றம், அதாவது நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் அந்த கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பிய மனித உரிமைகள் அமைப்பில் 46 உறுப்பு நாடுகள் இருக்குது. 46 உறுப்பு நாடுகளுமே இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் தங்களோட அந்த சட்டங்களை கொண்டு வரணும். ஓகேங்களா? அடுத்த வினா: பைசாகி அறுவடை திருவிழா எந்த மதத்தினரால் கொண்டாடப்படுது? பைசாகி அறுவடை திருவிழா ஸோ சீக்கியர்களால் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? சீக்கியர்களால் கொண்டாடப்படுது. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதை புத்தாண்டாவும் கொண்டாடுறாங்க. அறுவடை திருவிழா மற்றும் புத்தாண்டாவும் சீக்கியர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் ஏப்ரல் 13லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிற சீக்கியர்கள் இதை பைசாகி திருவிழா கொண்டாடுவாங்க. இங்கே இருக்கிற சீக்கியர்களும் கொண்டாடுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற சீக்கியர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க, இங்கே இருக்கிற சீக்கியர்கள் பாகிஸ்தானுக்கு போவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபடுவாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற கோயில்களுக்கு. ஏன்னா அவங்க பார்க்காத இடத்த இந்த ஒரு நாளில் விசா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீ என்னென்னா எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணி போக விருப்பப்படுறவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. 2834 பேருக்கு இந்த வருஷம் பாகிஸ்தான் விசா வழங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்த வினா: தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவு என்ன? ஸோ தலைமை தேர்தல் ஆணையருக்கு யாருன்னா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜீவ் குமார் கிடையாது, ராஜீவ் குமார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்போட பேர் என்ன, பிரிவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z+. ஓகேங்களா? Z+ அப்படிங்கிறது நம்ம பாஜகவோட அண்ணாமலைக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானவர்களுக்கு மட்டும்தான், விஐபிகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த Z+-ஐ கொடுத்துருக்காங்க. மத்திய பாதுகாப்பு அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட அச்சுறுத்தல் புலனாய்வு அறிக்கையின்படி இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத அவருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40லேருந்து 45 வீரர்கள் இவரை பாதுகாப்பாங்க சுழற்சி அடிப்படையில். ஓகேங்களா? சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சார்லஸ்டன் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்னா டேனியல் காலின்ஸ் அப்படிங்கிறவங்க தான். அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க டேனியல் காலின்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்லோன் ஸ்டீஃபன்ஸும் ஆஷ்லின் க்ரூகர் அப்படிங்கிற இணை பட்டம் அடிச்சிருக்காங்க. அதுவே ஆடவர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பென் ஷெல்டன் அப்படிங்கிற ஒரு சாம்பியனாக இருக்காது. ஹூஸ்டனில் நடைபெற்ற ATP US கிளே கோர்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பென் ஷெல்டன் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.